Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு vinyl printing ஓட detail process என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு T-shirt requirement இருக்குனா கீழ description நம்பர் and வெப்சைட் அட்ரஸ் இருக்கு, ரீச் அவுட் பண்ணுங்க. and உங்களுக்கு ஏதாவது ட்ரெய்னிங் and இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான என்குயரிஸ் ஏதாவது தேவை அப்படினா வாட்ஸ்அப் பண்ணுங்க. I will share my suggestions. சரிங்களா? சோ நிறைய பேர் பண்றீங்க, கால் பண்ணி நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க, நிறைய டவுட்ஸ்லாம் கேக்குறாங்க. எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்றேன். and நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பண்றது அப்படின்றத கிரியேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது அதுதான். சரிங்களா? ஸோ இந்த சேனலோட growthமே வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூஸ்ல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சேனல் growth. ஸோ அதுக்காக தான் நான் வந்து திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுன்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வைனல் பிரிண்ட் எப்படி பண்ணுறது ஒரு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்திருப்பேன். ஸோ லைவ் ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒர்க் பண்ணுற நம்மளோட ஷெட்யூல் படி ஒர்க் பண்ணும்போது அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வைனல் பிரிண்டிங் என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு சிஸ்டம், ஸோ அது லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப், அதில் அந்த சாஃப்ட்வேர் வேணும். டிசைன் வந்து நீங்க வந்து உங்களோட ஓன் டிசைனா இருக்கலாம், இல்ல கூகுள்ல டவுன்லோட் பண்ணி எது வேணாலும் இருக்கலாம். பட் ஹைரஸா இருக்கணும். பிளாட்டர், ஹீட் பிரஸ் மெஷின், வைனல் மெட்டீரியல். ஸோ இதுதான். அண்ட் டிஷர்ட். சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் கஸ்டமர் கிட்ட இருந்து வருதோ இல்லை நீங்க பண்றீங்களோ அந்த டிசைனை கூகுள்ல எடுத்துக்கிறீங்களோ இல்லை நீங்க பண்றதோட PNG ஃபைல அந்த சாஃப்ட்வேர், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சில்லோ ஸ்டுடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து கேமியோவோட எக்ஸ்க்ளூசிவ் சாஃப்ட்வேர். ஸோ அதில் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி கட்டருக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ பிளாட்டரில் நம்ம வினைல் மெட்டீரியலில் மேட்டில் வச்சு அதில் சில இது இருக்கு டேட்டாஸ், அதாவது மெஷர்மெண்ட் டெப்த்து. ஸோ டெப்த்தில் 5 ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரி வச்சிடணும். சரிங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கட் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதுல நான் பிரிண்ட் ஏரியாஸ், அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ஃபுல்லா வந்து ஃபிளாட்டா இருக்கும். அதுல வந்து இந்த பிளாட்டரோட எந்த இடம்லாம் பிரிண்ட் தேவையோ அதை மட்டும் கட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ தேவையில்லாத நம்ம தான் வீடிங்கிற ப்ராசஸ் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை டிஷர்ட்ல வச்சு ஹீட் ப்ரெஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ஒரு 180 டிகிரியில் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுல மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நீங்க பிளாட்டருக்கு சென்ட் பண்ணும்போது எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் மெத்தடுன்னு வந்துட்டாலே ஹாரிசான்டல் ஃபிளிப்பிங் தான் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு தலைகீழா தெரியும்.
பட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ இது சப்ளிமேஷனுக்கு இதான் ப்ராசஸ், வைனலுக்கு இதான் ப்ராசஸ், டிடிஎஃப்க்கு இதான் ப்ராசஸ். டைரக்ட் டு கார்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து டைரக்ட் பிரிண்ட் வரும். ஸோ அந்த ஃபிளிப் பண்ண தேவையில்லை. அது ஸ்க்ரீன் பிரிண்டாக இருந்தாலும் சரி, D2J இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. எங்கனாலும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். இனிஷியல் டைம் ஸ்டேஜஸில் இது நிறையா வந்து இந்த ஃபிளிப் டு ஹாரிசாண்டல் கொடுக்காம பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மற்றபடி இதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் இருக்கிற ஒரே லிமிடேஷன் என்னன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன் ஒர்க் பண்ண முடியாது வினையில், அண்ட் ரொம்ப மைனூட் டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 inches தான் வித் ப்ரொபோஷனேட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சின்னதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அந்த பிளேடு வந்து கட் ஆகாது. இதோட லிமிடேஷன் இது மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கலர் பண்ணும்போது இட் வுட் பி பெயின். ஏன்னா இது வந்து சிங்கிள் கலர்ல தான் இருக்கும். சிங்கிள் கலர் வரும்போது இது ஈஸியாக பண்ணிடலாம். மல்டி கலர் வரும்போது அதுலயுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு டிசைன்லேயே வந்து ஒரு ரெட் ஒரு இடம், ஒயிட் ஒரு இடம், பிளாக் ஒரு இடம் அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு சிஎம்ஓக்கு இமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் டிடிஎஃப் சொல்றது. டார்க் பேப்பர், லைட் பேப்பர் இருக்கு, அந்த பிரிண்ட் இருக்கு, சப்ளிமேஷன் இருக்கு. அண்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் வைனல்லே இருக்கு. அந்த ஈகோ சால்வெண்ட் இங்க் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபிளாட் வைனல்ல வந்து கட் பண்ணி பிளேஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் முடியும். ஸோ இதுதான் இதோட லிமிடேஷன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வைனலோட ஒரு ப்ராசஸ் ஷேர் பண்ண சொல்லி. அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.